வெல்கம் ஆல் டு டோடோ டெக்கீஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12 கம்ப்யூட்டர் சயின்ஸோட தேர்ட் சாப்டர் ஸ்கோப்பிங் பார்க்கலாம். உண்மையா சொல்லணும்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாப்டர் இன் திஸ் புக். பிகாஸ் ஏன்னு கேட்குறீங்கன்னா, whenever they ask a question from this chapter, அதில் கண்டிப்பா எனக்கு என்னாலே ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும், இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்துடும். And they will give a proper weightage for this lesson. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, பிகாஸ் என்னோட ஸ்கூல் டைம்ல மினிமம் நான் ஒரு 5 டைம்ஸ் ஆச்சும் எல்இஜிபின்ற ஒரு ரூலை வந்து எழுதியிருப்பேன். எய்தர் 5 மார்க்ஸ்ல கேட்டுருவாங்க, இல்லைன்னா 3 மார்க்ஸ்ல கேட்டுருவாங்க. எய்தர் 5 மார்க்ஸ் இல்லைனா 3 மார்க்ஸ்ல கேட்டுருவாங்க. இஃப் இன் கேஸ் 5 மார்க்ஸ்ல கேட்டிருந்தாங்கன்னா 3 மார்க்ஸ்ல வேற எதனா கொஸ்டின் தேர்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருப்பாங்க. அதுவும் வந்து மாடுலாரிட்டி பேஸ்டா தான் இருக்கும். அண்ட் 5 மார்க்ஸ்ல இஃப் இன் கேஸ் வந்துட்டு ஸ்கோப்பிங் கேட்டிருந்தாங்கன்னா, எல்இஜிபி ரூல் கேட்டிருந்தாங்கன்னா 3 மார்க்ஸ்ல மாடுலாரிட்டி பத்தி கேட்டிருப்பாங்க. ஸோ ஐ கேன் ஈஸிலி ப்ரெடிக்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர் அண்ட் ஒரு ப்ராப்பர் வெயிட்டேஜும் கொடுத்துருப்பாங்க. ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அந்த சாப்டர். ஸோ கேன் வி ஸ்டார்ட்? ரொம்ப ஈஸியான சாப்டர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ எம் ஈவன் enthusiastic டு டேக் திஸ் சாப்டர். ஈச் அண்ட் எவ்ரி லைனுமே நீங்க வந்து படிச்சு எழுதிடலாம், அந்த மாதிரி இருக்கும். நான் மற்ற சாப்டர்ஸ்லாம் வந்துட்டு உங்களை வந்து மினிமம் ட்வைஸ் படிக்க சொல்வேன்ல, இதை வந்து நீங்களே வந்துட்டு ஒரு 5 டைம்ஸ் படிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஈஸியா இருக்கும். அண்ட் ஆன்சர்ஸும் பெருசு பெருசா இருக்கும். எல்இஜிபி ரூப்ல கேட்டாங்கன்னா நான் வந்துட்டு எல்லுக்கு ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதுவேன், ஈக்கு ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதுவேன், ஜிக்கு ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதுவேன், பிக்கு ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதுவேன். அவ்வளோ பெருசா எலாபரேட்டா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எலாபரேட்டா எழுதி எழுதி எக்ஸாம்பிள்ஸோட வரைஞ்சி என்னென்னமோ பண்ணி லிட்டரலி அதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் என்னோட எக்ஸாம் டைம்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்கோப்பிங். ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு ஆக்சசிபிலிட்டி ஆஃப் அ வேரியபிள். வேரியபிளை வந்துட்டு எப்படி ஆக்சஸ் பண்றது, அதுதான் வந்து ஸ்கோப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்குன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிளை நான் கொடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அந்த வேரியபிளை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷனை வெளியே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நான் டிஃபைன் பண்ணாம அதுக்கு முன்னாடியே ஒரு வேரியபிளை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வேரியபிளை என்னால என்னோட ப்ரோக்ராம்ல எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வேரியபிள் எங்கெங்க கிரியேட் பண்ணும்போது எப்படி எப்படி ஆக்சஸ் பண்ணலான்றத சொல்றதுதான் ஸ்கோப். Scope refers to the accessibility of a variable within one part of program to another part of the same program. ஒரு ப்ரோக்ராம் ஒரு செட் ஆஃப் கோடிங்லயே நம்ம வந்துட்டு எங்க ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்றத வந்துட்டு ரெஃபர் பண்றது தான் ஸ்கோப். To understand the scope of variables in programming language, it is important to learn about what variables really are. Essentially, they are addresses to an object in memory. Yeah, of course. ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூவை நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னும் போது அது ஒரு ஆப்ஜெக்டா தான் ட்ரீட் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல. when you assign a variable with assignment operator, இந்த கோலன் ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர், இதை வந்து ஆல்காரிதம்ல அசைன்மெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆல்காரிதம்ல ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு மேப் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஆல்காரிதம்ல. whereas in programming languages, இங்க பாருங்க, in the process of binding variable name with an object என்னது values is called mapping. இது ஒரு important 2 mark question. The process of binding a variable name with an object is called mapping. Equal to sign is used in programming language to map the variable and object. Programming languageல assignment operator நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஈக்குவல் டு ஆபரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். to assign a variable to assign a value to a variable நம்ம ஈக்குவல் டு ஆபரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் மேப் பண்றதுக்கு programming languageல. whereas in algorithm assignment operator which means colon equal to யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா 1 mark questionல இது கேட்பாங்க நிறைய தடவை. நிறைய பேர் இங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கோலன் ஈக்குவல் டு எழுதிருவாங்க, ஆனா அந்த 1 மார்க்ல ஈக்குவல் டு தான் ஆன்சர். ஏன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கீப்ஸ் ட்ராக் ஆஃப் ஆல் தீஸ் மேப்பிங்ஸ் வித் நேம் ஸ்பேஸ். இந்த நேம் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோங்க, அதுல இருக்கிற எல்லா வேரியபிள்ஸுமே ஒரு வேல்யூவோட டிக்ளேர் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னர்ல மேப் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இந்த நேம் ஸ்பேஸ் சொல்றோம். நேம் ஸ்பேஸ் ஆர் தி கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ். You can think of them as dictionaries. For example, இப்போ எப்படி சொல்றது,
கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க சென்டம் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லாத்துக்குமே இதே எக்ஸாம்பிள் தான் எடுக்கிறேன்னா, பிகாஸ் ஐ எம் மேனிஃபெஸ்டிங் யூ ஆல் டு ஸ்கோர் சென்டம் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதை வந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க நினைச்சாதான் முடியும். சரி, ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சென்டம் எடுக்கிறீங்க, அப்ப நான் வந்துட்டு சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுக்குறேன்னா, இப்போ அந்த சிஎஸ்ன்ற அந்த வேரியபிள் நம்மளோட நேம் ஸ்பேஸ் அது கண்டெய்னர் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள் டு an ஆப்ஜெக்ட். இங்க நம்மளோட ஆப்ஜெக்ட் என்னது 100. புரியுதா? யூ கேன் திங்க் ஆஃப் them as டிக்ஷனரிஸ்ல அப்படிதானே. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, குட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா பாசிட்டிவ் திங், அந்த மாதிரி. ஓகே, containing list of words and its meaning. The words are mapped with its meaning in dictionaries, whereas names are mapped with the objects. Name is equal to object. அந்த மாதிரி மேப் ஆகிருக்கு. புரியுதா? The following example இங்க பாருங்க. This actually mean that b is now bounded to same integer value as a. ஓகே, இப்போ a ல 5 ன்னு கொடுத்துட்டேன், b is equal to a னா அப்ப இங்க 5ன்ற வேல்யூ தான் இங்க வரும். அப்போ b யும் a வும் சேம். கரெக்ட்டா? b க்கு வேல்யூ 5 தான், a க்கு வேல்யூ 5 தான். இங்க அசைன்மென்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க, whereas இது வந்து அல்காரிதம். சோ அசைன்மென்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல பைத்தான்ல 7th சாப்டர்ல அகைன் நம்ம இந்த ஸ்கோப்பிங் பார்ப்போம். அங்க உங்களுக்கு அகைன் இதே மாதிரியே தான் இருக்கும், ஆனா பைத்தான் லாங்குவேஜ்ல கொடுத்துருப்பாங்க. இங்க நம்ம அல்காரிதம்ஸ் தான் பாக்குறோம், அங்க பைத்தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஈஸி, நீங்க ஜஸ்ட் படிச்சு பார்த்தாலே புரியும். தி ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் இஸ் தட் பார்ட் ஆஃப் தி கோட் வேர் இட் இஸ் விசிபிள். எங்க வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும், எங்க அது வந்து விசிபிள் அப்படின்றது தான் வந்து சொல்லும். நெக்ஸ்ட், ஃபார் தி டியூரேஷன் ஃபார் விச், இதெல்லாம் வந்துட்டு நீங்க லைன் பை லைன் படிக்கும் போது உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேட்மெண்ட் மேபி 1 மார்க்ல கேட்கலாமே, இதை மேபி வந்துட்டு நம்மள டிஃபைன் பண்ண சொல்லிட்டு 2 மார்க்ல புக் இன்சைட்ல கேட்கலாமே. உங்களுக்கு சென்டம் என்ன, ஈச் அண்ட் எவ்ரி லைன் யூ ஹேவ் டு ரீட். The duration for which a variable is alive is called its lifetime. 1 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு, புக் இன்சைட் क्वेश्चन. LEGB ரூல், நான் சொன்ன ரூல் இதுதான். L னா என்னன்னா லோக்கல், E னா என்க்ளோஸ்ட், G னா குளோபல், B னா பில்டிங். ஓகேவா? இந்த நாலுத்துக்குமே ஆல்ரெடி நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயே ஓரளவுக்கு இந்த மீனிங்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்துட்டு கிளாஸ்ல மெம்பர்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க, பிரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக், அந்த மாதிரியே தான் இதுவும் இருக்கும். சிம்பிள் தான், படிச்சிடலாம். இது வந்துட்டு ஆக்சுவலி பார்க்கறது ரொம்ப எலாபரேட்டா பெருசா இருக்கும், மீனிங் வந்து ரொம்ப சின்னதா. நீங்க எலாபரேட் பண்ணி கதை எழுதுறது தான் இங்க இருக்கும். டு பி ஹானஸ்ட், scope defines the order in which variable have to be mapped to the object in order to obtain the value. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்றேன்றப்போ அது வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் டிஃபைன் பண்ணியிருக்க கூடாது. அந்த மாதிரி ஒன்னொன்னுத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆர்டர்ல நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருக்கணும், ஒரு மேப் பண்ணிருக்கணும். அண்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்ற வேரியபிள்ல நான் ஸ்ட்ரிங் அசைன் பண்றேன், அவுட்டர் எக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு இந்த பராந்தசிஸ் கொடுக்கும்போது இது என்னது, ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? டிஸ்பிளேன்றது ஒரு ஃபங்க்ஷன் நேம், கோலன் கொடுக்கும்போது பராந்தசிஸ் கொடுத்து ஒரு கோலன் கொடுக்கணும். இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இங்க வந்துட்டு நான் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்றேன். ஃபங்க்ஷனுக்குள்ள இது ஆக்சுவலி ஒரு பைத்தான் கோட். ஓகேவா? பட் ஸ்டில் வந்துட்டு அல்காரிதம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, பைத்தான் அல்காரிதம் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ இன்னர் வேல்யூ ஒன்று கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு இங்க 5 கொடுக்குறேன்னு இங்க 10 கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் எக்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது இங்க கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகுமே தவிர வெளியே கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகாது. வேறஸ் இங்க நான் எக்ஸ்ன்ற ஒன்னே கொடுக்கல, டிஸ்பிளே பராந்தசிஸ் கோலன் கொடுத்து இங்க y is equal to ன்னு சொல்லிட்டு நான் 10 கொடுத்துட்டு பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தனா வெளியே இருக்கிற எக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு புரியுதா? And the above statement are executed. Statement 4 and 5 displays this result as x. Okay, இங்க நான் இந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷனை நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு அது நீங்க எப்போ கால் பண்றீங்களோ அப்பதான் அதுக்கான அவுட்புட் வரும். நீங்க அதை கால் பண்றதுக்கு முன்னாடியே பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்க, அப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை பத்தியே இங்க நம்ம பேசலாம். இந்த பிரிண்ட் எக்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் வெளியே இருக்கு. அப்போ இந்த பிரிண்ட் எக்ஸ்க்கு என்ன மீனிங்னா, இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல எதையுமே இன்க்ளூட் பண்ணாம எனக்கு அந்த ஃபங்க்ஷன்லாம் இன்க்ளூட் பண்ணாம இந்த ப்ரோக்ராம்ல எங்க எக்ஸ் வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்ற இந்த பிரிண்ட் எக்ஸ் சொல்லுது. வேறஸ் இந்த டிஸ்பிளே என்ன சொல்லுதுன்னா, ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கேரி அவுட் பண்ணுங்க. அப்ப டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க ஒரு எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்ப அங்க இருக்கிறது தான் இங்க பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு புரியலன்னா நான் பைத்தான்ல இதை சொல்லி தரட்டா?
இப்ப நம்ம பைத்தான் ஃபைலுக்கு போயிடலாம். ஓகே, இதுதான் என்னோட பைத்தான் ஃபைல். IDLEன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு இது எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு 5th and 6th லெசன்ல நான் உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லி கொடுத்துருவேன். இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் பத்தி உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும் ஒரு ரஃபா உங்களுக்கு இதை சொல்லி தரேன். நீங்க 6th சாப்டர்ல வேணான்னு சொன்னாலும் நான் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தான் தருவேன். அப்போ வந்துட்டு ப்ராப்பரா உங்களுக்கு புரிஞ்சா போதும். இப்போதைக்கு நீங்க இந்த ப்ரோக்ராம் மட்டும் என்னதுன்னு புரிஞ்சுக்கோங்க. பைத்தான் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல மேப் பண்றதுக்கு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ண மாட்டோம், ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ நான் எழுதிக்கிறேன், a is equal to 5ன்னு எடுத்துக்கிறேன். a is equal to 5. நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போறேன். பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது டெஃப்ன்ற கீவேர்ட் கொடுக்கணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு லேட்டரான் சொல்லி தரேன். டோடோன்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் எடுத்துக்கிறேன். ஓகேவா, டோடோன்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் எடுத்துக்கிறேன். இப்ப டோடோன்ற ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு. அதுக்குள்ள நான் என்ன சொல்ல போறேன்னா, அகைன் ஏக்கு இன்னொன்னு ஒரு வேல்யூ கொடுக்க போறோம். a is equal to 100ன்னு எடுத்துக்கிறேன். a is equal to 100. I gonna print the a. Okay, print of a. மேம் என்ன மேம் என்னென்னமோ parenthesis போடுறீங்க, இன்டென்டேஷன் கொடுக்குறீங்க, ஸ்பேஸ் திடீர்னு விடுறீங்க, திடீர்னு விட மாட்டீங்க, என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இதெல்லாம் மறந்துருங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த டோடோன்றது ஃபங்க்ஷன், அதுக்கு கீழே நான் கொடுக்குற லைன்ல ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்றதெல்லாம் கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்பேஸே இல்லாம நான் எழுதுறேன்னும் போது நான் மெயின் ப்ரோக்ராம்ல இருக்கேன்னு அர்த்தம். ஸ்பேஸோட எழுதுறேன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கன்னு அர்த்தம், ஸ்பேஸ் இல்லாம எழுதுறேன்னா மெயின் ப்ரோக்ராம்ல இருக்கான்னு அர்த்தம். இது ப்ராப்பரா உங்களுக்கு 6th லெசன்ல புரியும். மேபி உங்களுக்கு இப்பவே புரியுதுன்னா கூட வெல் அண்ட் குட், நீங்க ப்ராப்பரா இப்ப கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, இப்ப நான் நார்மல் ப்ரோக்ராம்க்கு வரேன். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் முடிஞ்சாச்சு. இப்ப நார்மல் ப்ரோக்ராம்க்கு வரேன். பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுக்குறேன். ஓகேவா, பிரிண்ட் ஆஃப் ஏ. அகைன் நான் என்ன பண்றேன், இந்த டோடோன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். டோடோ ஆஃப். ஓகேவா, இப்போ இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணணும் போது சேவ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன் இதை. இப்போ இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன், a is equal to 5. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். டோடோன்ற ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைன் நான் பிரிண்ட் a அப்படின்னு கொடுக்கும் போது இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை அது கண்டுக்காது. இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எப்போ வந்து இன்க்ளூட் ஆகும்னா, நீங்க டோடோன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போது மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகும். அது வரைக்கும் ஏவோட வேல்யூ 5 தான். ஸோ நீங்க அதுக்கப்புறம் நீங்க எங்க இந்த ப்ரோக்ராம வந்து பிரிண்டே கொடுத்தாலும் அதோட வேல்யூ 5ஆ தான் இருக்கும், அன்லெஸ் யூ கால் தி ஃபங்க்ஷன். ஓகேவா, பிரிண்டே கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு 5 வந்துருச்சு. இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட அவுட்புட். இதெல்லாம் விட்டுருங்க. இங்க லாஸ்ட் 2 லைன் பாருங்க, இதுதான் நம்மளோட அவுட்புட். நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு, டோடோ ஆஃப்னு கொடுத்துருக்கேன். இது என்னது, நம்மளோட ஃபங்க்ஷன் கால். அப்போ வந்து நம்மளோட ஆன்சர் 100. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் நான் பிரிண்டே கொடுக்கும் போது என்ன வரும் சொல்லுங்க, கெஸ் பண்ணி சொல்லுங்க. அகைன் நான் பிரிண்டே கொடுக்குறேன், அப்ப என்ன வரும்னு சொல்லுங்க. அகைன் நான் பிரிண்டே கொடுக்கும் போது என்ன வரும், கெஸ் பண்ணுங்க. கரெக்ட், ஃபர்ஸ்ட் 5 வந்துச்சா, ஏற்கனவே இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்காக 5 வந்துச்சு. டோடோவை கால் பண்ணதுனால இதுக்குள்ள இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்வோக் ஆகி 100 வந்துச்சு. அகைன் நான் பிரிண்டே கொடுக்கும்போது இந்த 5 தான் ஒர்க் ஆகும். புரிஞ்சுதா? இப்போ இது என்ன சொல்வாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள கொடுத்துருக்கல இந்த பிரிண்ட் a is equal to 100 கொடுத்துருக்கல, இதை வந்துட்டு லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க, இதை வந்துட்டு குளோபல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஏன்னா குளோபல் ஸ்கோப்பை நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா லோக்கல் ஸ்கோப் இந்த a is equal to 100ன்றது இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள மட்டும்தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது மட்டும்தான் இந்த வேல்யூ 100. மற்றபடி நீங்க எங்க யூஸ் பண்ணாலும் அது வந்து 5ஆ தான் இருக்கும். அதனால இது வந்து குளோபல் ஸ்கோப், குளோபல் ஃபுல்லா எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்துட்டு லோக்கல் ஸ்கோப், a is equal to 100ன்றது லோக்கல் ஸ்கோப்.